ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோஸும் கொண்டக்கடலையும் போட்டு தான் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கோஸ் கொண்டக்கடலை மசாலா ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் ரோல் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மறுபடியும் இதே போலயே செய்வீங்க. இந்த கோஸ் கொண்டக்கடலை மசாலா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/4 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு 3 or 4 hours தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு சென்னா ஊறுதோ அந்த அளவுக்கு சென்னாவை நல்லா பெருசாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து ஊற வச்ச சென்னாவை குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பையும் போட்டு மூடி போட்டு விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/4 கிலோ கோஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாவோ இல்லை பெருசாவோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. சப்பாத்திக்கெல்லாம் ரோல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா பொடியாகவே நறுக்கிக்கோங்க. ரைஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பழுத்த தக்காளியாக பொடியை நறுக்கினா ஒரு தக்காளியும் போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கோஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது சப்பாத்திக்கெலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். ரச சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக சாதம் போட்டு இதை பரட்டியும் சாப்பிட்லாங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க. தண்ணியே ஊற்றாமல் இந்த காய் கோஸ் நல்லாவே வெந்துடும். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருள வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை கொஞ்சமாக தண்ணி இருக்குது அதோடையே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. உப்பு காரம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கமன்னு கோஸ் கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி கோஸ் கொண்டக்கடலை வச்சு நீங்கள் செய்யலைன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். இது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க. ரைஸ் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த கோஸ் சன்னா மசாலாவை நிறைய போட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். சப்பாத்தி கூடவும் வச்சு சாப்பிட்லாம், வெயிட் லாஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.